அதிமுக ஆட்சி அமைந்ததும் மத்திய அரசு அறிவித்துள்ள சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டத்திற்கு உட்பட்ட 10 சட்டமன்ற தொகுதிகளில் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து அவர் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது கடந்த 5 ஆண்டுகளில் திமுக அரசு புதிதாக எந்த திட்டமும் உருவாக்கவில்லை என்றும், மக்களுக்காக சேவை செய்யாமல் திமுக கார்ப்பரேட் கம்பெனி போல் செயல்பட்டதாகவும் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டினார். தொழில்நுட்பங்களை சாதகமாக பயன்படுத்தி ஊழல் செய்த அரசாக திமுக அரசு திகழ்வதாகவும் விமர்சித்தார். அவர்களுக்கு உதவி செய்யும். இப்படி அனைத்து தரப்பட்டவர்களுக்கு தேவையான உதவிகளை செஞ்ச அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். திமுக அப்படி ஏதாவது நடந்திருக்குதா? என்ன புயல் வந்ததா, வெள்ளம் வந்ததா, வறட்சி வந்ததா? எதுவுமே இல்லையே. வருமானம் அதிகம். 1,36,000 கோடி வருமானம் உபரியா வருது. 5 லட்சம் கோடி கடன் வாங்கிட்டீங்க. 5 லட்சம் கோடி கடன். எப்படி கடன் வாங்கினீங்க? புதுசா அரசு மருத்துவமனை கட்டிங்களா? இல்ல புதிய பெரிய திட்டம் ஏதாவது கொண்டாந்தீங்களா? ஒண்ணுமே இல்ல. எல்லாம் நாம கொண்டாந்த திட்டத்தை முடிக்கப்பட்டு ரிப்பன் வெட்டி திறக்கிறார்.